ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு 3 கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே கேட்டிருக்காங்க. மல்டிபிள் ஜாப் ரோலுக்காக ஹயர் பண்ணுறாங்க. பெர்மனன்ட் ஜாப் ரோல். அவங்க என்னென்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை வித்தகுள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஸ்விங் செட்டர், Avery Dennison அண்ட் Shanthi Gears இந்த 3 கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிலேருந்து அவங்க என்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா ஸ்விங் செட்டர். இந்த கம்பெனிலேருந்து எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர் அண்ட் டெலிகாலர் இந்த 3 ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கு பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 4 to maximum 7 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு ஒரு சில ஃபீல்டு ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கண்ட்ரோல் அண்ட் பவர் சர்க்யூட், AutoCAD 2D அண்ட் 3D டிசைன் சாஃப்ட்வேரில் நாலேஜ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங் இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஆஸ் பர் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் மெஷின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இன் AutoCAD 2D அண்ட் டிராஃப்டிங், GA layout in AutoCAD 3D model, selection of electrical component as per the standard and requirement, technical evaluation of component based on specification. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கு பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 to maximum 5 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ஆர் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் கியர், மோட்டார்ஸ் அண்ட் PLC testing procedure of electrical and electronic material and testing instrument இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் SAP for GRN இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NGC எலக்ட்ரானிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்கமிங் மெட்டீரியலை இன்ஸ்பெக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியரிங் GRN வித் 105 மூவ்மெண்ட் இன் SAP ஃபார் எலக்ட்ரானிக் மெட்டீரியல், டெஸ்டிங் ஆஃப் வாரண்டி ரிட்டர்ன் மெட்டீரியல், ரிடக்ஷன் ஆஃப் LR மெட்டீரியல் இன் 840 லொகேஷன், சைட் கோஆர்டினேஷன் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட், வாரண்டி கிளைம் அனாலிசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஜாப் ரோலுக்கு எனி டிகிரி படித்தவங்க கேட்டிருக்காங்க. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேக்கிங் கால்ஸ் அண்ட் ரிசால்விங் இஷ்யூ அபவுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கம்பெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்விங் செட்டர்லேருந்து அவங்க கேட்டிருக்க 3 ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா Avery Dennison. இந்த கம்பெனிலேருந்து HR எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இந்த 2 ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. HR பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா MBA இன் HR அண்ட் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, PG டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. HR எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. போத் ரிட்டன் அண்ட் ஓரலில் கேட்டிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லைக் MS ஆஃபீஸ், வேர்ட் அண்ட் எக்ஸல் இது ரிலேட்டடாக அவங்க பேசிக் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். இந்த ஜாப் ரோலுக்கு எனி டிகிரி படிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டட்னால கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டேஷன் ஸ்கில், எக்ஸலண்ட் டெலிஃபோன், ரிட்டன், வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், லிசனிங் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர் அண்ட் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் மினிமம் 30 to 35 words per minute. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Avery Dennisonலேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Shanthi Gears. இந்த கம்பெனிலேருந்து சீனியர் இன்ஜினியர் ஃபார் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 4 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் இண்டஸ்ட்ரி, பேரிங் இண்டஸ்ட்ரி, கப்ளிங் மேனுஃபேக்சரர்,
V-belt manufacturer or any other power transmission and industrial products. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தர மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாந்தி கேர்ஸ்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஜாப் லொக்கேஷன் உங்களை எந்த ஜாப் லொக்கேஷனுக்காக ஹயர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் செட்டர் இந்த கம்பெனிலேருந்து 3 ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன், இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனுக்காக ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரி டெனின்சன் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜாப் லொக்கேஷனுக்காக ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சாந்தி கியர்ஸ் இந்த கம்பெனிலேருந்து சீனியர் இன்ஜினியர் ஃபார் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. அண்ட் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், புவனேஸ்வர் அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 லொக்கேஷன்லேயும் ஜாப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்குலாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.